வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஆவடியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் வந்து ரோடில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டெஸ்ட்டை வந்து ட்ராக்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ட்ராக் வந்து 385 மீட்டர்ஸ் 13 ரவுண்ட் வந்து அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். செல்ஃபாக தான் வந்து அந்த 13 ரவுண்டையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் கவுண்ட் பண்ணுறத தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில். ஓகே, நிறைய பேர் வந்து கவுண்ட் பண்ணுறதுல தப்பு பண்ணிவிட்டு 12 ரவுண்டு அடித்த உடனே முடிச்சிட்டோம்னு நினச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. பட் டைம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்களால முடிச்சிருக்க முடியும். பட் கவுண்ட் பண்ணுறதுல தப்பு பண்ணனால நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 4 மணி 4:30க்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மதியானம் 12 மணி 12:30க்கு வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஓகே. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு 12 மணிக்கு வந்து யாரை ஓட சொன்னாலும் ஓட முடியாது. ஈவன் அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் நல்லா பண்ணக்கூடிய உஸ்தாத் நிறைய பேர் இருப்பாங்க. உஸ்தாத்னா ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள 12 மணிக்கு ஓட சொன்னால் கூட அவங்களால ஓட முடியுமா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ இதில் ரொம்ப ஃபிட்டாக இருந்தவங்க, ரொம்ப நல்லா ஃபிசிக்கல் பண்ணுறவங்க தான் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பார்டர் டைமில் வர்றவங்க, ஓகே, ஒரு 30 செகண்டுக்கு முன்ன பின்ன வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஓகே, 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னால் வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் அதில் வந்து பாஸ் ஆகிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் ஆகிருந்திருக்காங்க. அதாவது 400 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அதில் 70-75 பேர் தான் மொத்தமாகவே பாஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ இதனால் இது கண்டிப்பாக வந்து நியாயம் கிடையாது, நியாயமானது கிடையாது. அதுலேயும் இப்போ காலையில் ஓடுறவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பேட்சில் வர்றவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும், அவங்க ஈஸியாக ஓடிடுவாங்க. பட் அடுத்தடுத்த பேட்சில் வர்றவங்க வந்து அதில் ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இதில் வந்து பார்ஷியாலிட்டி இருக்குது தானே. ஸோ ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஈவனான ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி லாயர்கிட்ட பேசிட்டேன். இதில் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு கேட்டதுக்கு, பாதிக்கப்பட்டவங்க வந்து யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான், அவங்கள வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இதில் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் நம்ம வந்து பொதுநல வழக்கு மாதிரிலாம் போட முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் வந்து எனக்கு வேணும். இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும், அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் எஸ்எஸ்சி ஜிடியோட டெலகிராம் சேனலையும் நான் வந்து டெலகிராம் குரூப்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனவங்க மட்டும் இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். சும்மானாலும் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறேன். நான் ஒரு விஷயத்துக்காக பண்ணுறேன். அதில் வந்து ஃபேக்கான டேட்டாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது எனக்கு கஷ்டமாயிரும். நீங்கள் நாளைக்கு கழிச்சு அட்டன் பண்ணால் கூட ஓகே. பட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனவங்களுக்காக தான் இந்த லிங்க்கு. ஸோ இதில் உங்களோட நேம், உங்களோட எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரோல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண டேட்டு, பாஸாக ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா எதனால் ஃபெயில் ஆனீங்க, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம், சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் சென்னைனா சென்னை கொடுங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்படி இல்லைன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட். இதை நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து சென்னை அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா லாயரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும், அவர் கூப்பிட்டாருன்னா போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கிறவங்களோ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களோ வந்து திரும்ப வந்துட்டு போகிறது வந்து கஷ்டம். அதனால் நான் எதிர்பார்க்குறது வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் வந்து இதுக்கு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்தால் தான் இதில் வந்து எல்லாருக்கும் திரும்ப சான்ஸ் கொடுப்பாங்களா, இது கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து நம்ம லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் முழுக்க என்ன செலவாகுதோ அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஓகே, எனக்கு தேவை உங்கள் சைடில் இருந்து சப்போர்ட் தான். ஓகே, நீங்கள் வந்து இதில் சப்போர்ட் பண்ணாதான். இதனால் பயப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண போகிறீங்க. உங்களை யாரையும் போராட்டம் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஏதாச்சும் சண்டை போடுறதுக்கோலாம் நம்ம வந்து கூப்பிடலை. லீகலாக நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியில் ஆல்ரெடி மெடிக்கலில் ஒரு சிலருக்கு வந்து அன்ஃபேராக வந்து நிறைய பேர் வந்து அன்ஃபிட் பண்ணனால இதே லாயர் வந்து அவங்களுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு போஸ்டிங்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த லாயர் தான் நான் வந்து இப்போதைக்கு வந்து அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் இதை ஸ்டாப் பண்ணணும், போஸ்ட்போன் பண்ண வைக்கணும். ஆல்ரெடி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இது.
ஓகே, இதில் எப்படி போக போகுது, ரிசல்ட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ட்டு முன்னாலே என்னால் சொல்ல முடியாது. நம்ம அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து இதில் நான் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. சென்னை ஏரியாவில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இல்லைனா எனக்கு சென்னை வந்துட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சென்னை அப்படிங்கிறதே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே கொடுங்க. அப்புறம் நான் கால் பண்ணி பேசுகிறப்ப இல்லை சார் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தான் ஒர்க் அதிகமாகிடும். ஓகே, எனக்கு ஆல்ரெடி நிறையா வேலைகள் இருக்குது. அதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னால தான். இதை நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வேலையை எவ்வளோ ஈஸியாக பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஈவன் இதிலேருந்து நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்டை கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி பேசுங்கன்னு கூட சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்படியும் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா கூட ஓகே தான். அது எனக்கு கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் உண்மையிலேயே இதில் வந்து நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வர வேண்டாம். இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 10 பேர் வந்தால் கூட போதும். ஒருத்தர் இருந்தால் கூட போதும் தான் சொன்னார். ஸோ நான் தான் ஒரு 10 பேராச்சும் வந்து நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.